அம்மா அப்படியே அனுப்பி சொல்லிடுறேன் பேங்க்ல இருந்து. அதாவது 5000 இருந்துச்சுன்னா எல்லாம் முடிஞ்சுதா? இன்னொரு 5000 ரூபாய் சேர்த்து போடுங்களா, ஒரு 15000 ரூபாய். ஐயோ வீடு அப்ப பிரிஞ்சிருக்கிறதே நல்லது போல தெரியுது. பிரிஞ்சிருந்தாதான் பாசம் வருதும். இல்ல டிவி டேபிள் மேல இல்லையா புக்கு? 20000 ரூபாய் வேணுமா? 7G ரயில்வே காலையில சீன் போடும். அந்த பொண்ணு தான்ப்பா வேணும் எனக்கு. ஆமாப்பா 10000 தானே? 20000 ரூபாய் தரமாட்டாங்களாம்மா? தரமாட்டாங்களாம்மா? சரி ஏதோ ஒன்று அனுப்பி சொல்லு. அதுவே பெருசா? சரி சரி ஏதோ ஒன்று கொடுக்க சொல்லு. ஏதோ ஒன்று கொடுக்க சொல்லு. நாளைக்கு அனுப்பி சொல்லு. நாளைக்கு அனுப்பி சொல்லு. நாளைக்கு 15000 வட்டி காசே கட்டுக்கிறேன் நான். எந்த நான் இல்ல அப்பா தான் கேக்குறேன். நீ தெரியாது, அதை நம்ப முடியாது. அதனால தான் அப்பாவை நம்ப முடியாதுன்னு தான் உன்ன கேட்கறேன் நான். நாளைக்கு தராங்கன்னு இருக்குது. யாரு வட்டி கேட்டுக்குதாங்க? யார் அப்பாவா? போன்ல இப்ப அனுப்பிச்சிடுறியா? சரி போன்ல இப்ப அனுப்பிச்சிடு. அப்பாவுக்கு கொடுக்குற காசு வந்து நாளைக்கு அனுப்பிச்சிடுங்க. போயிட்டு என் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிடுங்க. சரி அதை அனுப்பிச்சிடு. சரி அதை அனுப்பிச்சிடு. நான் உனக்கு அந்த பழைய காசுலாம் கூட வந்து கொடுக்குறேன். எனக்கு காசு வந்து கட் பண்ணிட்டியா? காசு எண்ணிட்டு இருக்கா? காலையில சீன் போடும். அப்பாவெல்லாம் நம்ப முடியாது. கிட்ட வாங்கி போடா. சரி கரெக்டா கட்டுறேன். தர சொல்லு, வாங்கி தர சொல்லு. நம்ம அடுத்தவங்க எல்லாம் நம்ம போய் சண்டை போட முடியாது. நம்ம குடும்பத்துக்கிட்ட தான் நம்ம எல்லாம் இதுவும் காட்ட முடியும். நம்ம அடுத்தவங்க எல்லாம் போய் எல்லாத்தையும் காட்ட முடியாது. சண்டை போறோம்ல இருக்குல்ல. ஒன்றும் பண்ணுமாமா, இருக்கிற கஷ்டத்துல எனக்கு இருக்கிற கஷ்டத்துல நீ ஏன் இப்படி டார்ச்சர் பண்றன்னு தெரியல. ஒரு பக்கம் அந்த நிரோசா பண்ற டார்ச்சரு, ஒரு பக்கம் டார்ச்சரு, ஒரு பக்கம் சரி காசு அனுப்பிச்சு விடுங்க. என்ன காசு அனுப்பிச்சு விடுறியா? சரி சரி அவங்களெல்லாம் பத்திரமா பாத்துக்கமா. சண்டை போட்டேன். ஆமா சண்டா 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 சண்டா. நான் எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு என் இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா சண்டை போடாம இருப்பீங்களா? நீங்க இருந்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்சி தெரிஞ்சுன்னு இருப்பீங்க. நான் நாளைக்கு கொஞ்சம் ஏதோ சண்டை போட்டு அந்த கோவத்தை அப்படியே மறந்துடுறேன். மனசுல வச்சுன்னு சுத்தின்னு கோவத்தை மனசுல வச்சுன்னு சுத்திட்டு சண்டை போட்டுன்னு இருக்கேன். அடிச்சுட்டேன்னு சொல்லிடுங்க. எனக்கு கோவம் வந்து அதோட அது முடிஞ்சு போகுது. மறு நிமிஷமே நான் ஏன்னா கோவப்பட்டு நானே தான் யோசனை பண்றேன். நம்ம இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அது மாதிரி ஆகுது. கோவம் வருது, சண்டை போடுறேன். அது திருப்பி நான் மறந்துட்டு நானே தான் சாரி கேட்கிறேன். ஏன் சண்டை போட்டேன், தெரியாம சண்டை போட்டேன்ட்டு. அது சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இருந்த சுச்சுவேஷன் நான் இங்கேயும் வாடகை காட்டணும். கடன்காரருக்கு 14000 15000 வட்டி காசே கட்டுக்கிறேன். நான் எந்த காசு வச்சு நான் வட்டி கட்டுறது? 20 லட்சம் ரூபாய் எல்லாமே 20 லட்சம் ரூபாய் மேல செலவு பண்ணிட்டு இந்த பத்திரம் இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு. வாரிசு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இவ்வளவு காசு செலவு தெரியுமா? தாத்தாவோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் வேணும்ன்றான், ஆதார் கார்டு வேணும்ன்றான், மணியாக்கார்கிட்ட போய் பெயிண்ட் வாங்கணும். தாத்தா டெத் சர்டிஃபிகேட் காசு கொடுத்ததே இன்னும் அந்த டெத் சர்டிஃபிகேட்டே இன்னும் பார்க்கலாம். 5000 ரூபாய் கொடுத்த